அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக சொல்லவில்லை என்றும் அரசு பள்ளிகளுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சொல்லப்பட்டது எனவும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் அரசகுமார் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க தொடக்க விழாவில் 500 அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தீர்மானத்திற்கு நன்றி தெரிவித்து பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளான 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை 500 பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு கூட அரசிடம் நிதி இல்லையா என ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த சூழலில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் அரசகுமார் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் கல்வியாண்டில் 500 அரசு பள்ளிகளுக்கு தேவையான உதவிகளை CSR நிதியில் இருந்து செயல்படுத்துவது என்றுதான் தீர்மானம் நிறைவேற்றினோம் என தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி கட்டிடங்களுக்கு வர்ணம் பூசுவது, நூலகங்களுக்கு தேவையான புத்தகம், விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது போன்ற பணிகளை செய்வதற்கு தயாராக இருப்பதாகத்தான் சொல்லியிருந்ததாகவும் அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக சொல்லவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார்.